ஒரு 5 நிமிட காட்சி வந்திருக்கு, அப்புறம் ஒரு 3 நிமிஷம் காட்சி வந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முழு நீள படமும் பார்த்தீங்கன்னா HD பிரிண்டில் வாட்டர் மார்க் வந்து க்ளீனாக இருக்குது. எடிட் வெர்ஷன் தான் இருக்குது. தயாரிப்பு நிறுவனமோ இல்லைன்னா டைரக்டரோ இல்லை ஹீரோவோ இந்த மாதிரி ஆட்கள் மட்டும்தான் இதை வெளியிட்டதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. எல்லாரும் பேசுகிறாங்க. ரஜினிகாந்த் பேசினார், கமலஹாசன் பேசினார், முதல்வர் பேசினார். படத்தோட நாயகன் வந்து பேசவே இல்லை அந்த படத்தை. ஆனால் 2 நாளுக்கு முன்னாடி தான் ஜனநாயகன் படத்தை வந்து முடக்கினாங்கன்னு அவர் சொல்கிறார். அடுத்த நாள் இந்த படம் வந்து வெளிவருது. இப்போ விஜய் வச்சு படம் எடுத்து எத்தனையோ தயாரிப்பாளர்கள் சூசைட் பண்ணிலாம் செத்துருக்காங்க. சரிங்களா? இந்த படம் ஒரு பிரச்சார படம். விஜய் அவர்கள் டீம் தான் இறக்கி விட்டுருக்காங்க. இதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அதே KVN நிறுவனத்துக்கே இன்னொரு படம் கூட விஜய் வந்து நடிச்சுக்கலாம். ஏற்கனவே அட்லி கிட்ட ஒரு படம் கேட்டு ரெடியாக இருக்கு. என்னெல்லாம் வதைச்சாங்க, எனக்கு வலி இருக்குன்னா கரூரில் நின்று இருக்குல்ல விஜய். ஏன் பெரம்பூரில் போய் நிற்கிறார், ஏன் திருச்சி கிழக்கு நிற்கிறார்? சேஃபாக அவரோட சாதி மக்கள் அங்கே இருக்காங்க. அவரோட காந்த மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜயாஸ்மின். இன்னைக்கு நம்ம கூட சமூக ஆர்வலர் மற்றும் அரசியல் விமர்சகர் மணிகண்டன் வீராசாமி அவர்கள் தான் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி சார் இருக்கீங்க? நலமா இருக்கம்மா. சார், விஜய் அவர்களுடைய ஜனநாயகன் படம் முழுசா லீக் ஆகியிருந்துச்சு தெரியும். அது எப்படி லீக் ஆச்சு, என்ன நடந்துச்சுன்றதை தாண்டி யார் பண்ணியிருப்பா அப்படின்ற கேள்வி இப்போ வரைக்குமே பொதுவெளியில இருந்துட்டு தான் இருக்கு. எந்த இடத்துல அது லீக் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறீங்க? இப்போது ஜனநாயகன் படம் மட்டும் கிடையாது, பல்வேறு படங்கள், ரஜினிகாந்த் படமாக இருக்கட்டும், கமலஹாசன் படம், திரு அஜித்குமார் படம், இதுக்கு முன்னாடி விஜய் படங்களே பல படங்கள் வந்து வந்திருக்கு. ஆனால் என்னென்னா இதில் வருந்தத்தக்க விஷயம், அதிர்ச்சிகரமான விஷயம் என்னென்னா முழு படமும் வந்தது கிடையாது. அதே மாதிரி வந்தாலும் பார்த்தீங்கன்னா தேட்டர் பிரிண்ட்டுன்னு சொல்லுவாங்க. தேட்டர்லேருந்து ஏதாவது டூல் வச்சு ரெக்கார்ட் பண்ணுறது, இந்த மாதிரி தான் வந்திருக்கும். இல்லை ஆர்வ கோளாறாக என்ன பண்ணுவாங்கன்னா அந்த டெக்னீஷியனே இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் ஸ்பாட்லேயே வந்து எடுக்கும்போது ஏதாவது கேமரா வச்சு இல்லை மொபைலை வச்சு கோளாராக எடுத்திருப்பாங்க. 2-3 நிமிஷம் அந்த மாதிரி கிளிப்பிங்ஸ் தான் வரும். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிட காட்சி வந்திருக்கு, அப்புறம் ஒரு 3 நிமிஷம் காட்சி வந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முழு நீள படமும் பார்த்தீங்கன்னா HD பிரிண்டில். இந்த மாதிரி ஒரு சம்பவம் இது வரைக்கும் நடந்ததே கிடையாது. இது வந்து முதல் முறைன்னு சொன்னாலும். ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் மார்க்குன்னு சொல்லுவாங்க. அந்த படத்தில் வந்து நீங்கள் என்ன வந்து குறியீடுகள்லாம் ஒரு சில குறியீடுகள் இருக்கும். இப்போ வந்து CBSEக்கு வந்து நீங்கள் போகுதுன்னா அவங்க வந்து தணிக்கை குழு வந்து அந்த சர்டிஃபிகேட் கொடுத்தப்போ அதில் ஒரு மார்க் இருக்கும். நீங்கள் ரொம்ப இதுவெல்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியாது, ஆனால் லேபில் உங்களுக்கு வந்து தெரியும். இப்போது முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா பொட்டியை தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. படத்தெல்லாம் கூட காட்டுவாங்க, குரங்குலாம் வந்து பொட்டியை தூக்கிட்டு போயிடுச்சு, ரீல்ஸ் தூக்கிட்டு போயிடுச்சு. அந்த மாதிரிலாம் இப்போ வந்து கிடையாது. இப்போ எல்லாமே வந்து கியூப் எல்லாமே மாறிடுச்சு. நீங்கள் வந்து சேட்டலைட் வந்து டேரெக்டாக எடுத்துக்கலாம். உங்கள் அந்த பாஸ்வேர்டு கொடுத்தாலே போதும். நீங்கள் ஒரு தேட்டருக்கு ரைட்ஸ் கொடுக்குறீங்கன்னா பாஸ்வேர்டு கொடுத்தாலே போதும், அவங்க அந்த படத்தை வந்து ரன் பண்ணிக்கலாம். இப்படி இருக்கிற ஒரு காலகட்டத்தில் இது வந்து இன்றைக்கி இவ்வளோ தூரம் எடுத்துருக்காங்கன்னா அவ்வளோ தூரம் செக்யூரிட்டியாக இருக்குது. வெளியில் வரதுக்கான வாய்ப்புகள் இருந்தோம். ஒன்று தான் அதில் மார்க் பார்த்தீங்கன்னா க்ளீனாக இருக்குது. வாட்டர் மார்க் வந்து க்ளீனாக இருக்குது. எடிட் வெர்ஷன் தான் இருக்குது. 4/1/2026 அதில் வந்து தேதியோடு வந்து போட்டிருக்காங்க. ஸோ முழுக்க பார்த்தீங்கன்னா தயாரிப்பு நிறுவனமோ இல்லைன்னா டைரக்டரோ இல்லை ஹீரோவோ இந்த மாதிரி ஆட்கள் மட்டும்தான் இதை வெளியிட்டதுக்கான சாத்தியக்கூறுகளுக்கு. வெளிநபர்கள் யாருமே வந்து வெளியிடுறதுக்கான சாத்தியமே இல்லை. சார், தயாரிப்பு நிறுவனம் தாண்டி நீங்கள் சொன்ன மாதிரி சேட்டலைட் மூலியமாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இல்லையா? அதனால தான் ஆதவர்ஜனா சொல்கிறாரு, உதயநிதியும் முருகனும் சேர்ந்து சேட்டலைட் மூலியமா இதை வெளியிட்டிருக்காங்க. இல்ல, பண்ண முடியாதுன்னு சொல்றோம். CBSE உங்களுக்கு கொடுக்கலன்னா பண்ண முடியாது. சேட்டலைட் ரைட்ஸே கொடுக்க முடியாதுன்னு சொல்றோம். நீங்க CBSE சர்டிஃபிகேட் கொடுத்தாதான் சேட்டலைட்னே உங்களால வந்து பண்ண முடியும். இது சினிமா துறையில் இருக்கவங்களுக்கு தெரியும், டெக்னிக்கலாக இருக்கவங்க, சட்டத்துறையில் இருக்கவங்களுக்கு தெரியும். யாருமே பண்ண முடியாது. சேட்டலைட்டில் முதல்ல ஏற்ற மாட்டாங்கன்னு சொல்ல வரோம். அதை தான் உங்களுக்கு இவ்வளோ தூரம் நாங்கள் வந்து சொன்னோம். CBSEல இது வந்து இருக்குது. இன்னும் அவங்க வந்து கிளியரன்ஸே கொடுக்காதப்போ சேட்டலைட்டுக்கே போகல. இது சேட்டலைட்டுக்கே போகாதப்போ உங்களுக்கு வரதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. ஆதவர்ஜனா இதுக்கு முன்னாடி ஏதாவது பேசியிருக்காரா? சினிமா துறை சார்ந்து ஏதாவது பேசியிருக்காரா? நீங்கள் இதில் நுட்பமாக ஒரு விஷயத்தை பகிக்கணும். திரு விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஜனநாயகன் படம் கண்டினியூவாக பிரச்சனை இருக்குது. எல்லாரும் பேசுகிறாங்க. ரஜினிகாந்த் பேசினார், கமலஹாசன் பேசினார், முதல்வர் பேசினார், ராகுல் காந்தி ட்வீட் போட்டார், எல்லாம் போட்டப்போ ஒருத்தர் யார் அந்த படத்தை பற்றி பேசணும், அந்த படத்தோட நாயகன் வந்து பேசவே இல்லை அந்த படத்தை. ஆனால் சமீபத்தில் 2 நாளுக்கு முன்னாடி தான் பார்த்தீங்கன்னா அவர் வந்து திருநெல்வேலியும் தூத்துக்குடியிலையும் பேசும்போது பேசுகிறார். ஜனநாயகன் படத்தை வந்து முடக்கினாங்கன்னு அவர் சொல்கிறார். அடுத்த நாள் இந்த படம் வந்து வெளிவருது. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆதவர்ஜனா சொல்கிறாரு, கடைசியாக நாங்கள் ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் வச்சுருக்கோம். கடைசி 10 நாளில் ஒரு ஸ்ட்ரோக் வெடிக்கும் பாருங்கள். அந்த ஸ்ட்ரோக் வெடிச்சதுன்னா எல்லாரும் எங்கள் அண்ணன் பின்னாடி வந்துடுவாங்கன்னு சொல்கிறதுக்கு காரணம்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இவங்க திட்டமிட்டு செஞ்சாங்களோ நமக்கு ஒரு ஐயம் இருக்குது. செஞ்சாங்கன்னு நம்ம வந்து சொல்ல வரல. இப்படி தான் நடந்திருக்கான சாத்தியக்கூறுகள் 100% இருக்கிறதா நம்ம வந்து பார்க்கணும். ஏன்னா ஆதவர்ஜனா க்ளீனாக சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, மத்திய அமைச்சர் தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் முருகன் பண்ணார், உதயநிதி பண்ணார்னா அப்போ அதுக்கான ஆதாரங்களை வந்து சொல்லணும். ஒரு பொதுவெளியில் ஒரு பேசும்போது இன்றைக்கி அரசியல் களத்தில்
விஜயை நோக்கி வருவர் எல்லாமே வந்து இளைஞர்கள். இது வந்து இவர் இந்த பொறுப்பற்ற தன்மையாக பேசுகின்ற விஷயங்கள் வந்து இளைஞர் மத்தியில் நாளைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பை வந்து ஏற்படுத்தும், கலவரத்தை ஏற்படுத்தும். நம்ம பொது ஊடகங்களில் பேசும்போது நம்ம வந்து ஒரு பொறுப்போடு பேசணும். அது யாராக இருந்தாலும், ஆதவர்ஜுனாலும் நானாக இருந்தாலும் சரி, இந்த கடமையை வந்து எல்லாரும் பார்க்கணும். இது வந்து ஒரு சென்சிட்டிவான விஷயம். இதை எப்படி வந்து சட்டப்படி அணுகணுமோ அது சட்டப்படி அணுகணும். அது சட்டப்படி இவங்க அணுகாமல் இவங்க வந்து இன்னும் பார்த்தீங்கன்னா கலவர தூண்டும் விதமாக பேசுறது உள்ளபடியே நமக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்தும். சார் ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து வருதுன்னா அவங்க ஏன் இதை பண்ணணும் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா சார்? சரி, இப்போ ப்ரொடக்ஷன் சைடில் வந்து பண்ணலன்னா யார் இதை வெளியிட முடியும்னு இருக்குது. இப்போது நீங்கள் வந்து இன்றைக்கி சொல்கிறாங்க 4 முனை போட்டி 5 முனை போட்டின்னு சொல்கிறாங்க. இதில் வேலை செய்யாமல் யார் இருக்காங்க? நீங்கள் சொல்லுங்கள். விஜய் எத்தனை தொகுதிக்கு போனார்? எத்தனை தொண்டர்கள்? ஒன்றும் இல்லை, திருச்சிக்கும் வந்து திருச்சி வந்து போகிறாரு, வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டு வராரு. திருச்சியில் வந்து இருக்கிற எந்த வேட்பாளையும் அவர் அறிமுகப்படுத்தலை. இவருக்காக மட்டும்தான் வந்து ரோட் ஷோ பண்ணுறாரு, அப்படியே வந்துட்டார். பெரம்பூரில் வராரு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொளத்தூர் போகிறாரு. வில்லிவாக்கம் வர்றதுக்குள்ளே பிரச்சனை, ஆதவர்ஜுனா அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கல. அதே மாதிரி உங்களுக்கு தூத்துக்குடிக்கும் திருநெல்வேலிக்கும் போகிறாரு, எந்த வேட்பாளர் பேரையும் சொல்ல, வேட்பாளர்கள் அறிமுகமும் படுத்தலை. அப்போ இவருக்காக மட்டும்தான் இவர் வந்து வேலை பார்த்துருக்காரு, வேறு யாருக்காகவும் வேலை பார்க்கல. சைதாப்பேட்டை கேன்சல் பண்ணியிருக்காரு, டி நகர் கேன்சல் பண்ணார், கடலூர் 2 முறை கேன்சல் பண்ணிடுறாரு. அப்போ நீங்கள் களத்துக்கே போகாமல் இந்த படம் முழுக்க பாருங்கள். நான் பார்த்த நண்பர்கள்ட்ட நான் வந்து கேட்குறேன், அந்த கிளிப்பிங்ஸ் தான் நான் பார்த்தேன். நான் அது பார்க்குறது சட்ட விரோதம். நம்ம அதனால் அந்த செயலை வந்து செய்ய மாட்டோம். எனக்கு ஒரு நண்பர் அமிச்சா கூட நான் அதை டெலீட் பண்ணிட்டேன். நமக்கு அது அவசியம் கிடையாது, நம்ம பார்க்க வேண்டிய தேவையும் வந்து கிடையாது. ஏன்னா சட்டப்படி அது தவறுன்றதுனால நமக்கு வந்து தெரியும். அப்போ பார்த்தவங்க விஜய் ரசிகர்கள் நிறைய பேர் எனக்கு வந்து கால் பண்ணுறாங்க, மாவட்ட பொறுப்பில் இருக்காங்க, மாநில நிர்வாகத்தில் இருக்காங்க. அவங்க எல்லாம் இந்த படத்தை பார்த்துட்டு சொல்கிறாங்க, எங்கள் அண்ணன் பார்த்தீங்களா எப்படி இருக்காரு பார்த்தீங்களா, களத்தில் எங்கள் அண்ணனை முடுக்கலாம் பாருங்கள், அந்த படத்தை நாங்கள் வெளியிட்டதுனால இன்றைக்கி பாருங்கள் மக்கள் எல்லாம் விஜய் பக்கம். நீங்கள் சமூக வலைத்தளங்களில் போய் பாருங்கள், விஜய் ஆதரிக்கின்ற ஐடிகள் எல்லாமே அந்த படத்தோட கதையை முழுக்க எழுதியிருக்காங்க. எப்படி அவங்களுக்கு தெரிஞ்சுது? அப்போ பார்க்கக்கூடாதுன்னு விஜய் சொன்னால் அப்போ பார்க்கக்கூடாது இல்லைங்களா? இப்போ நாங்கள் பார்க்கலங்க, விஜய்க்கு எதிராக எனக்கு கருத்து இருந்தாலும் சட்டப்படி தவறு. அது பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு தொழில் இருக்குது, பல பேரோட வந்து வாழ்வாதாரம் அதில் இருக்குது. அப்போ அதை நம்ம வந்து செய்கிறது தவறுன்னு நமக்கு தெரியுது. ஆனால் விஜய் நேசிக்கிறவர்கள் வந்து அந்த படத்தை பாட்டிட்டு இன்னைக்கு வந்து கொண்டாடுறாங்க, சீன் பை சீனாக விலக்கி வந்து எழுதுறாங்க, சமூக வலைத்தளங்களில் எழுதுறாங்க, நிறைய ஊடகங்கள் வந்து ரிவீல் பண்ணுறாங்க. அது உள்ளபடியே சட்டப்படி தவறுங்க. ஒரு படம் வந்து தெரிஞ்சோ தெரியாமலே வந்திருக்கு, அதை வந்து அணுகணும். அதை வந்து நீங்க ரிவீல் பண்றது உள்ளபடியே தவறானது பார்க்குறோம். இதை முழுக்க ரசிகர்கள்ன்றது அவங்களோட மனப்பான்மை வேற. அவங்க வந்து சொல்லுவாங்க நான் பார்க்க கூடாதுன்னு சொன்னாலும் அவங்க பார்க்கறது வேற. ஆனா சினிமா துறையை சார்ந்தவங்க எல்லாம் சொல்லிட்டு தானே இருக்காங்க பார்க்க கூடாது அப்படின்னு. ரசிகர்களே கிடையாதுமா, அவங்க இப்போ கட்சி தொண்டர்களாக மாறிட்டாங்க, அவங்க எல்லாம் வேட்பாளராக இருக்காங்க. அப்போ அவர் எப்படி ரசிகர் நீங்கள் கடந்து போக முடியும்? அவர் தாங்க நாளைக்கு வேட்பாளர், அவர் தாங்க நாளைக்கு முதலமைச்சர் வர போகிறாரு, விஜய் தான் முதலமைச்சர் வர போகிறாரு. இதை யாரெல்லாம் ரிவீல் பண்ணி எழுதுறாங்க அவங்க தான் வேட்பாளர் இருக்காங்க, நாளைக்கு அவர் மந்திரி ஆகிறார். அவர் எப்படி நீங்கள் வந்து ரசிகர்கள் கடந்து போக முடியும்? அவங்க வந்து இதுக்கு எதிர்ப்பு நிலையில இன்னைக்கு வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல பிரச்சனை ஆயிருக்கா சொல்லுங்கள். எங்கள் அண்ணன் படத்தை வந்து நீங்கள் இந்த மாதிரி வெளியிட்டுட்டீங்க, இது யாரோட சதி அப்படின்னு அதை யாராவது பேசுனாலும் விஜய் பேசியிருக்காரா? இது குறித்து ஏதாவது விஜய் பேசியிருக்காரா? சார் அப்படியே டிவிகே சைடுல இருந்தும் படம் வெளியிட்டதுனால பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலுமே ப்ரொடக்ஷனுக்குமே அதுக்குமே என்ன சம்பந்தம்? 400 கோடி இவங்க போட்டு ஒரு விஷயம் பண்ணிருக்காங்க. சரி, அப்ப யார் தான் அதை வெளியிட்டாங்க நீங்க சொல்லுங்க. அதுதானே சார் கேள்வி. ரொம்ப கிளீனா நம்ம வந்து சொல்றேங்க, அதுல எடிட் மார்க் இருக்குங்க. எடிட்டர் சைடுல தான் வந்திருக்கு, ப்ரொடியூசர் சைடுல தான் வந்திருக்கு. ப்ரொடியூசர் மட்டும் தான் அதை வெளியிட முடியும், இல்ல விஜயே வெளியிட சொல்லி இருக்கணும். அதை தாண்டி வேற யாருமே இதை வெளியிடுறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. லேபுக்கு போலங்க படம், உங்களுக்கு சர்டிபிகேட் வரல, ப்ரொடக்ஷன் சைடுல தான் மட்டும் தாங்க இருக்கு இந்த படம். யாரும் ஒரு தேர்ட் பர்சன் யாருமே எடுக்க முடியாது. நீங்க சொல்ற அந்த மத்திய ஒலிபரப்புத்துறை அமைச்சர் எல்முருகனாலே இதை எடுக்க முடியாது. உங்க கையில இருக்கிறது, உங்க பாக்கெட்ல இருக்குது, எப்படிங்க அடுத்தவங்க பாக்கெட்டுக்கு வந்துச்சு, எப்படிங்க அது வெளி உலகத்துக்கு வந்தது? அதை முழுக்க இவங்க தான் சொல்றாங்களே, இந்த படம் ஒரு பிரச்சார படம். இவர் வந்து பிரச்சாரத்துக்கு எங்கேயுமே போகாதனால இது முழுக்க பிரச்சாரமா விஜய் அவர்கள் டீம் தான் இறக்கி விட்டுருக்காங்க. இதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. சார் ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து வெளியிட்டிருக்காங்க, எடிட்டர் சைட்லேருந்து வெளியிட்டிருக்காங்கன்றது சரி, விஜய் அவர்கள் சொல்லி தான் அவங்க பண்ணான்றது எப்படி சொல்ல முடியும்? சரி, எப்படி பண்ண முடியும்? இப்போ வேற யாராச்சும் கூட, இப்போ வேற யாருன்னா யாரு? அப்ப யாருன்னு கேட்கணும்ல. இப்போ வேற யாரோன்னு நீங்க வந்து இப்போ நீங்க சொல்றீங்க கரூர்ல சம்பவத்துக்கு யாரோ காரணம்னு சொல்றீங்க, உங்க டைவர்ஸ் பிரச்சனைக்கு யாரோ காரணம்னு சொல்றீங்கல்ல, உங்க படத்துக்கு பிரச்சனை கூட யாரோ காரணம்னா அப்ப என்னதான் உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன? எதுவுமே உங்களுக்கு தெரியாது, எதுவுமே உங்களால நடக்கல, எல்லாமே யாரோன்னு சொன்னா அந்த யாரோன்னு
சொல்லணும்ல விஜய் அவர்கள் இதை ஏன் பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்க? ஆமாங்க, களத்துக்கு இப்பதானே இவ்வளவு நேரம் நம்ம வந்து சொல்றோம். அவர் வந்து எங்கேயுமே போலங்க, களத்துக்கு போலங்க. களத்தை வந்து குழப்பறாரு, எந்த வேட்பாளரையும் வந்து ஆதரிக்கல, இவரோட பொம்மையை வச்சு எடுத்துட்டு போறாங்க. அந்த மாதிரி ஒரு அவலங்கள்லாம் நீங்க பாத்துருக்கீங்க. சார், அவர் போலன்னு சொல்றீங்க தாண்டா, அவருக்கு அந்த நேரம் கொடுக்கல, பரப்புரை பண்றதுக்கான இது அவருக்கு தரல. சரி, போக டைம் இல்ல. இப்போ போய் பேசல அப்படின்னா 12ல இருந்து 2:30 வரைக்கும் தான் டைம் கொடுத்துருக்காங்கன்னா போறதுக்கே அந்த டைம் முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம். எல்லாமே அவர் பண்றாரு அப்படின்றப்போ நம்ம எப்படி அவர் மேல பழியை? பாரத பிரதமர் நரேந்திர மோடி இருக்காரு பாத்தீங்களா, 45 நிமிடம் தான் அவருக்கு வந்து கொடுக்குறாங்க. இது யாரு கொடுக்குறாங்கன்னா தேர்தல் ஆணையம் தான், அவங்க தான் வந்து கொடுக்குறாங்க. சரிங்களா, இது யாரோ வந்து திமுகவோ அண்ணா திமுகவோ காங்கிரஸோ பிஜேபி இதை கொடுக்கல. தேர்தல் ஆணையன்றது எல்லாருக்கும் பொதுவானவங்க. பிஜேபிக்கும் அதே தேர்தல் ஆணையம் தான், நாம் தமிழுக்கும் அதே தேர்தல் தான், திமுக அண்ணா திமுக எல்லாருக்கும். இப்ப இவங்க எல்லாம் பண்றாங்கல்ல, முதல்வர் போறாரு, பிரதமர் வராரு, பிரதமரோட ஒரு மேலானவரா 45 நிமிஷத்துல முடிச்சுட்டு போறாருங்க பிரதமர். நீங்க தானே சார் சொல்றீங்க, சினிமால இருந்து வந்திருக்காரு, அந்த ரசிகர் மனப்பான்மையில நிறைய பேர் போய் பாக்குறாங்கன்றாங்களா? பாத்துட்டாங்க, நீங்க ஏன் போலன்னு கேக்குறேன். விஜய் ஏன் போலன்ற, இவருக்கு 40 நிமிஷத்துல பாரத பிரதமர் வந்துட்டு போறாருங்க. இவருக்கு 1 மணி நேரம் கொடுக்குறாங்களா, 2.5 மணி நேரம் கொடுக்க, ஏன் போக மாட்டேன்றாரு? இவருக்கு போறதுக்கு விருப்பம் இல்ல. புரிஞ்சுங்க, நல்லா புரிஞ்சுங்க. ஒரே இடம் தாங்க, ஒரே கட்டன் பேசு தான். பெரம்பூர்லயும் ஒண்ணுதான் பேசுறாரு, அதே நீங்க வந்து குளத்தூர்லயும் அதே தான் பேசுறாரு, திருச்சியிலும் அதே கண்டென்ட் தான், திருநெல்வேலியும் அதே தான், தூத்துக்குடி தான். உங்ககிட்ட பேசுறதுக்கு கண்டென்ட் இல்லை, மக்களை சந்திக்கிறது உங்ககிட்ட எதுவுமே கருத்துக்களே இல்லை. அதே கதை தான் நீங்கள் பேசுறீங்க, சொந்த கதை சோக கதை மட்டும்தான் பேசுங்க. அதை தாண்டி அரசியலாக ஒரே ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு. திருச்சி போறாருங்க, திருச்சியில் எவ்வளோ பிரச்சனை இருக்கு, ஏன் அதை பேச மாட்டேன்றீங்க? கரூர் போறீங்கன்னா இப்போ வந்து என்னை எல்லாரும் முடக்கினாங்க, என்னெல்லாம் அடிச்சாங்க, என்னெல்லாம் வதைச்சாங்க, எனக்கு வலி இருக்குன்னா கரூரில் நின்று இருக்குல்ல விஜய். ஏன் பெரம்பூரில் போய் நிற்கிறார், ஏன் திருச்சி கிழக்கு நிற்கிறார்? சேஃபாக அவரோட சாதி மக்கள் அங்கே இருக்காங்க, அவரோட சாதி மதம் ரெண்டுத்தையும் பார்த்து தான் வந்து சேஃப் ஜோனில் நிற்கிறார். நீங்கள் எவ்வளோ தூரம் நீங்கள் சேஃபாக ட்ராவல் பண்ணீங்க, அதே மாதிரி தானே உங்கள் வேட்பாளர்கள்லாம். ஒரு வேட்பாளர் இன்னைக்கு வரைக்கும் விஜய் போய் ஏதாவது வேலை செஞ்சு கொடுத்துருக்காரு? ஒரு வேலையுமே செய்யலைங்க. களத்தில் நீங்கள் வேலை செய்யாதனால உங்ககிட்ட ஒரே டூல் பார்த்தீங்கன்னா பிரச்சார படமாக தான் எடுத்திருக்காங்க. அது முழுக்க பார்த்தீங்கன்னா அவரோட பேரே டிவிக்கே தான். தளபதி வெற்றி கொண்டாந்தா முழுக்க அவர் வந்து பெண்களை வந்து கவர்ற மாதிரியும், பெண்கள் வந்து இவருக்கு வாக்களிக்கிற மாதிரியும் ஒரே ஒரு சீன் நான் பார்த்தேன், அந்த கிளிப்பிங்ஸில் வந்துருக்கு. முதல் சீனே பார்த்தீங்கன்னா யாருக்கு ஓட்டு போகணுன்ற மாதிரி தான் கேட்குறாங்க. 3 முக்கியமான டைரக்டர்கள் வந்து கேட்குறாங்க. நெல்சன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அட்லி, இன்னொருத்தர் இருக்கார். 3 பேரை வந்து கேட்கும் போதும் ஸோ இப்படி தான் வந்து படம் முழுக்க இருக்குன்னு பார்த்தவங்க சொல்லும்போது, இதை டிவிக்கே தவிர வேற யாராவது வெளியிட்டாங்க, விஜய் தவிர வேற யாராவது வெளியிட்டாங்கன்னு அவங்க தான் இன்னைக்கு சொல்லணும். சரி, இப்போ இந்த மாதிரியான சிம்பத்தியெல்லாம் கிரியேட் பண்ணி ஓட்டு வாங்க பார்க்குறாங்கன்னு நீங்கள் சொல்ல வரீங்களா? ஏங்க நீங்கள் பட்ட வரித்தனமாக தெரியுதுங்க. அவர் போகிறாருங்க, சினிமாவில் ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் நல்லா பாருங்களேன், திரு விஜய் அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு ஹீரோ. எங்கே வந்து மகளிருக்கு ஒரு பிரச்சனைனாலும் சரி, சாமானிய மக்களுக்கு ஒரு பிரச்சனை, உடனே அவர் வந்து சாட்டை எடுத்து அடிப்பார், வந்து எல்லாரையும் வந்து உதைப்பார். அவர் உள்ளே உக்காந்துட்டு இருக்காருங்க, மேலே வந்து அவரோட பவுன்சர் வந்து அவங்களோட தொண்டர்கள் வந்து மேலே ஏறாங்க, ஷூ காலெல்லாம் மிதிக்கிறாங்க. ஏன் அவருக்கு வந்து அப்போது அதெல்லாம் பார்த்தா அவங்களுக்கு வந்து அந்த நேர்மெல்லாம் வந்து பொங்கி வெளியில் வராதா? இது பண்ணுறது தப்புன்னு சொல்ல முடியாதா அவங்களால? மனித உரிமை மீறலுங்க அது. அதுக்கு முன்னால் வந்து போகிறாரு, பவுன்சர் வந்து அந்த வாகனத்தில் வரவங்களை வந்து பிடிச்சி தள்ளுறாங்க. 16 பேருக்கு காயப்பட்டிருக்குங்க. ஒரு பையன் வந்து அடிபட்டவன் இன்னும் சீரியஸான கண்டிஷனில் இருக்கான். ஏற்கனவே தஞ்சாவூரில் ஒரு பையன் இறந்த மாதிரி இந்த பையன் இறந்து போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து இயற்கை கிட்ட நம்ம வேண்டிகிட்டு இருக்கோம். அப்போ இதெல்லாம் நீங்கள் எதுவுமே விஜய் வந்து பேசாமல், களத்துக்கும் போகாமல், மக்கள் பிரச்சனையே பேசாமல், அப்போ உங்களுக்கு என்ன டூல் இருக்குது? ஒன்றுமே கிடையாது. மக்களை சந்திக்கிறதுக்கோ தொண்டர்களை வந்து குஷிப்படுத்துறதுக்கோ மக்கள்கிட்ட கேட்குறதுக்கோ எதுவுமே இல்லாதனால இந்த படத்தை ஒரு பிரச்சாரமாக பயன்படுத்தியிருக்காரு. சார், காரைக்குடியிலலாம் பார்த்தீங்கன்னா அவராக இறங்கி சைக்கிள்லாம் ஓட்டியிருக்காரு. இந்த அளவுக்கு அவர் இறங்கி இருக்கிறாரு, ஏன்னா அவர் நேரில் வந்தாலே கும்பல் கூடிடும்ன்றது ஒரு பயத்தினால கூட அவர் இது வரைக்கும் இருந்திருக்கலாம் இல்லையா? 12லேருந்து 2:30 வரைக்கும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நீங்கள் எத்தனை மணிக்கு வந்து சேர்ந்துடுறீங்க? ஆடி அசைஞ்சு நீங்கள் வரீங்க, 4 மணி நேரம் ட்ராவல் பண்ணி வரீங்க. வந்துட்டு உங்களை யார் பேசக்கூடாதுன்னு சொன்னாங்க? யாரும் பேசக்கூடாதுலாம் சொல்லவே இல்லை. நீங்கள் தான் வந்து வண்டியில் ஏறி சைக்கிள் ஓட்டு போகிறீங்க. ஏங்க பெரம்பூரில் வந்து திரு சீமான் அவர்கள் பேசுகிறாருங்க, 10 மணிக்கு கூட்டம் முடிஞ்சிச்சுங்க, கூட்டம் அதிகமாக இருங்க, 10:15 வரைக்கும் பேசிட்டு வழக்கு வாங்கிட்டு போகிறாருங்க. அப்போ தொண்டர்களை வந்து ஏமாற்றக்கூடாது, அந்த வேட்பாளரை வந்து ஏமாற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு களத்தில் வழக்கு வரதானே செய்யும். அதை மீறி தானே நீங்கள் அரசியல் பண்ணோம். அப்போ எல்லாருக்கும் ஒரு சட்டம்னா உங்களுக்கு தனி சட்டமா? உங்களுக்கு சொல்லுங்க. ஜனநாயகன் படம் லீக் ஆனதுக்கு காரணம் டிவிகே சைடில் தான் விஜய் தான் அப்படின்னா ப்ரொடக்ஷன் சைடுக்கு அவங்க எப்படி ஃபேஸ் பண்ண போகிறாங்க அவங்களோட ஆக்ஷன் சைடு? 41 பேர் செத்து போனதுக்கே நான் காரணம் இல்லைன்னு சொன்னவருமா, உயிரே போயிருக்குமா. இது ஒரு பணம் தான். பணம்லாம் வந்து பெரிய விஷயமே கிடையாது. எவ்வளோ படங்கள்லாம் இங்கே வந்து தோல்வி அடைஞ்சிருக்கு. இப்போ விஜய் வச்சு படம் எடுத்து எத்தனையோ தயாரிப்பாளர்கள் சூசைட் பண்ணிலாம் செத்துருக்காங்க. சரிங்களா? அதெல்லாம் இங்கே வந்து பெரிய மாற்றத்தெல்லாம் வந்து ஏற்படுத்தாது. உங்களுக்கு என்ன நேர்மை இருக்குது, உங்களுக்கு என்ன மக்களுக்கான என்ன நீங்கள் அரசியலை பேசணும்? இந்த மண்ணுக்கான அரசியலோ, இந்த மக்களுக்கான அரசியலோ, உங்கள் தொண்டர்களுக்கான அரசியலோ, இல்லை உங்களுக்கான அரசியலோ நீங்கள் பேசவே இல்லையே. இப்போ வரைக்கும் நீங்கள் பேசுறதுலாம் பார்த்தீங்கன்னா காழ்ப்புடைய அரசியல் தான்.
ஏங்க இன்னைக்கு எல்லாருமே அறிக்கை கொடுத்துருக்காங்க. திரு ரஜினிகாந்த் கொடுத்துருக்காங்க, கமலஹாசன் கொடுத்துருக்காங்க, சிவகார்த்திகேயன். ஏன் விஜய் கிட்ட இருந்து அறிக்கை வரல சொல்லுங்களேன்? அவர்கிட்ட வந்திருக்கணும்ல சார். அவர் பேசிக்கா எதுலயும் பேச மாட்டார். அப்புறம் எதுக்கு நீங்க அரசியல் வந்து என் உயிரை வாங்குறீங்க? வீட்டுல படுத்து தூங்கிட்டு இருக்க வேண்டியது தானே நீங்க? உங்களை நம்பி எத்தனை பேர் ரோட்ல வந்து நிக்கிறாங்க, எத்தனை பேர் உயிர் கொடுத்துருக்காங்க. எந்த தலைவருக்கு உயிர் கொடுத்துருக்காங்க சொல்லுங்களேன்? எதுக்குமே நான் வந்து பொறுப்பு இல்லைன்னு சொன்னா அப்ப பொறுப்பற்ற தலைவர் தேவையில்லைங்க. மக்கள் இன்னைக்கு வந்து தேர்ந்தெடுப்பாங்கல்ல. எங்களுக்கு நிறைய கட்சிகள் இருக்குங்க ஆப்ஷனுக்கு. எதுவுமே பிடிக்கலன்னா நோட்டா கூட இருக்கு. ஏன் விஜய்க்கு வந்து இங்க முன்னுரிமை கொடுக்கணும்? அப்போ மக்கள் பிரச்சனை நீங்க பேசணும். உங்க பிரச்சனையே நீங்க பேச மாட்டேன். நாளைக்கு தமிழ்நாட்டோட பிரச்சனை நீங்க எப்படி வந்து பேசுவீங்க சொல்லுங்க? சார், வீடியோ ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து லீக் ஆகியிருக்கு. அது விஜய் சொல்லி தான் நடந்திருக்கு. அப்படி இருக்கும்போது எனக்கு விஜய் சொல்லி நடந்ததுன்னு சொல்லல. அந்த மாதிரி இன்னைக்கு எல்லாருமே ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணி பேசும்போது அது மறுக்க வேண்டிய விஜய் பேசலன்னு சொல்றேன். அந்த மாதிரி தான் நடக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல வரீங்க. வேற எந்த மூலியமா வர வாய்ப்பு இல்ல. சோர்ஸே கிடையாது, வேற சோர்ஸ் இல்ல. விஜய் அவர்கள் தான் சொல்லி இருப்பாரு. அப்படி இருக்கும்போது எனக்கு தெரியாதுன்னு அவர் ப்ரொடக்ஷன் சைடுல இருந்து தப்பிக்க எப்படி முடியும்? தப்பிக்க முடியாதுங்க. தப்பிக்கிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. ஃபேஸ் பண்ணி ஆகணும்ல. அது எப்படி ஃபேஸ் பண்ணுவாரு? ஃபேஸ் பண்ண மாட்டாரு. இது வரைக்கும் எதையாவது அவர் ஃபேஸ் பண்ணியிருக்காரா? உங்களுக்கு வந்து சொந்த வாழ்க்கையில பிரச்சனை, உங்க மனைவி வந்து கோர்ட்டுக்கு வந்து போறாங்க. அதை வெளியிட்டது யாரு? அவங்களோட அந்த பிஆர் ஏஜென்சி தான் அந்த டாக்குமெண்ட்டை எடுத்து வெளியிடுறாங்க. இவரோட சொந்த வாழ்க்கையில் பிரச்சனை எல்லாமே வந்து எப்படி வெளியுள்ள வருது? அவங்க ஐடியில் தான் எழுதுறாங்க. இப்போ அவங்க கட்சியில் இருக்காங்க, பெண்களே இருக்காங்க. அந்த பெண்கள் வந்து கட்சியை விட்டு வெளியில் போகிறாங்கன்னா அவங்களுக்கு குறித்து அவ்வளோ அவதூறுகள் ஆபாசமாக எழுதுறது யார்? அவங்க கட்சி தொண்டர்கள் தான் எழுதுறாங்க. அவங்க அஃபிஷியல் ஐடி தான் எழுதுறாங்க. ஒரு தவறு நடக்குதுன்னா உடனே ஆக்ஷன் எடுப்பாருங்க விஜய். ஒரு தவறு பண்ணிட்டாங்க, தலைமை கழகத்துக்கு போகிறாங்கன்னா அந்த இடத்துல ஒரு ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கணும்னா நம்பலாம். அப்போ நீங்கள் எதுவுமே நீங்கள் கண்டிக்கலன்னு அப்போ இதையும் நீங்கள் கடந்து போகும்போது உங்களுக்கு ஏதோ இதில் வந்து லாபம் இருக்குன்னு தான் நம்ம வந்து பார்க்குறோம். சார், நீங்கள் அதெல்லாம் தாண்டி நீங்கள் இத்தனை வருஷமாக சினிமா துறையில் இருந்திருக்கீங்க. இது எப்படி போகுது அப்படின்னா, விஜய் அவர்கள் ஜனநாயகன் படம் வரத்துக்கு லேட் ஆகுறதுனால என்னோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்க்கணுன்றதுக்காக எல்லாரையும் கூப்பிட்டு காட்டியிருக்காரு. அந்த இடத்துல இந்த படம் யாரோ எடுத்து லீக் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. அது நடக்க வாய்ப்பே கிடையாது. அந்த மாதிரிலாம் யாரும் வந்து நல்லா க்ளீனாக இருக்குங்க. ஹெச்டி பிரிண்ட் கிளீனா இருக்கு. அது எடிட்டிங் வெர்ஷன்ல இருக்கு. யாரும் வந்து அப்படி நீங்க எடுத்தீங்கன்னா 1 நிமிஷம் 2 நிமிஷம் தான் எடுக்க முடியும். 3 மணி நேரம் 3 நிமிஷம் படத்தை வந்து யாருமே வெளியிடவே முடியாது. அதோட ஃபுட்டேஜ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கிளியரா இருக்கு. அவங்க வந்து கிளீனாக யாருக்கோ கொடுத்து இதை வந்து பர்பஸாக நீங்கள் வந்து இதை போடுங்கன்னு சொன்னால் மட்டும்தான் இது வந்து வாய்ப்பு இருக்கணும். அதை தாண்டி இது வந்து எந்த விதமான வாய்ப்புகளும் வந்து கிடையாது. இதுக்கு வந்து அவங்க வந்து சப்பக்கட்டு கட்டாமல் குறைஞ்சபட்சம் இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு வணிகம் இருக்குது, பல பேரோட பொருளாதாரம் இருக்குது. இதுலையாவது திரு விஜய் அவர்கள் வந்து உண்மையும் நேர்மையும் வந்து மக்கள்கிட்ட வந்து பேசணும் தான் நம்மளோட எதிர்பார்ப்பு. ஏன்னா இது வந்து வெறும் ஒரு நாளில் போகிற ஒரு விஷயம் கிடையாது. இது வந்து இதுக்கு முன்னாடி ஏதாவது ஒன்று நடந்திருந்ததுன்னா நம்ம வந்து சொல்லலாம், ஓகேங்க இந்த படம் வந்திருக்குங்க. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா தமிழ் ராக்கர்ஸ்னு இருப்பாங்க, நிறைய திருட்டு விசிலாம் வரும். அந்த காலம்லாம் இன்றைக்கி மலையேறி போச்சு. ஸோ இந்த காலத்துலையும் என்னால் இப்படி ஊழல் பண்ண முடியும், நான் இந்த மாதிரி மக்களை வந்து திசை திருப்ப முடியும் விஜய் நேரது உள்ளபடி ஆபத்தான அரசியலை தான் நம்ம வந்து பார்க்குறோம். ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து 400 கோடி ரூபாய் போட்டிருக்காங்க. அதை அவங்க எப்படி சரி கட்ட போகிறாங்க? 600 கோடி ரூபா அந்த படத்துக்கு வந்து பட்ஜெட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து கண்டிப்பாக அவங்க வந்து ஏதாவது வந்து காம்பன்சேஷன் வந்து விஜய் கிட்ட கேட்கலாம். அது வந்து கொடுப்பாரான்னு தெரியாது. இதுக்கு முன்னாடி நிறைய படங்கள் வந்து அந்த மாதிரி லாஸ் ஆகிருக்கு. ஸோ இது வரைக்கும் அவர் எதுக்கும் கொடுத்தது கிடையாது. ஸோ இந்த படம் வந்து எப்படின்னு தெரியாது. இல்லைனா ஒருவேளை வந்து காம்பன்சேட் பண்ணுறதுக்கு அவர் வந்து இந்த படத்தையே இன்னொரு அதே கேவிஎன் நிறுவனத்துக்கே இன்னொரு படம் கூட விஜய் வந்து நடிச்சுக்கலாம். ஏற்கனவே அட்லி கிட்ட ஒரு படம் கேட்டு ரெடியாக இருக்குது. நிச்சயமாக அவர் வந்து இன்னொரு படம் வந்து நடிக்க போகிறார். அந்த மே 4ஆம் தேதி எலெக்ஷனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இன்னொரு படம் விஜய்க்கு வந்து இருக்குது. ஸோ இன்னொரு படமாகவும் எதிர்க்கலாம். எனக்கு தெரிஞ்ச அவர் திரையுலகில் வந்து கண்டினியூ பண்ணுவார் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா சினிமாவில் வந்து நீங்கள் வந்து இவ்வளோ தூரம் வந்து கடந்து வந்திருக்கீங்க. இவ்வளோ அவர் எவ்வளோ சொன்னால் ரொம்ப டெடிக்கேஷனாக ஒர்க் பண்ண ஒரு ஆர்டிஸ்ட் திரு விஜய் அவர்கள் எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் அரசியலுக்கு வந்து அவர் அந்த மாதிரி எந்த விதமான பர்ஃபார்மும் பண்ணலாம். அவரோட எண்ணம் வந்து சினிமாவுக்கு போகிறதா கூட இருக்கலாம். சார், ஆனால் சொல்லிட்டாரே சார், அவர் தான் கடைசி படம், இதுக்கப்புறம் சினிமா பக்கமே போகல, எல்லாத்தையும் இழந்துட்டு வந்திருக்கேன் அந்த சினிமாவை தான் அவர் மெயினாக வச்சு சொல்லுவார் எல்லாத்தையும். சரிங்க, நான் என்ன சொல்கிறேன்னா, நான் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டேன்னு சொல்கிறாரு. எதை விட்டுட்டு வந்தார்? அப்போ விட்டுட்டு வந்தால் நீங்கள் யாரோட இருக்கணும்? தொண்டர்களோட தான் இருக்கணும். ஜனநாயகன் படம் பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு வர வேண்டிய படம். ஏன் டிலே ஆச்சு சொல்லுங்கள்? தீபாவளிக்கு வர வேண்டிய படம் அதுக்கப்புறம் பொங்கலுக்கு வரும்னு சொன்னீங்க. யார் திட்டமிட்டு இதை டிலே பண்ணாங்க? விஜய் அவர்கள் தான் டிலே பண்ணாங்க. இப்போ வந்து அந்த படத்தில் வந்து உங்களுக்கு சர்ச்சைக்குரிய காட்சின்னு இத்தனையும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து பகவந்த் கேசரின்னு ஒரு படத்தோட ரீமேக் தான். புதுசாக நீங்கள் அந்த படத்தில் ஒன்றுமே எடுக்கல. அப்போ ரீமேக் படத்தை நீங்கள் பண்ணுறது எதுக்கு? உங்களுக்கு கிட்டத்தட்ட 2 வருஷம் 2.5 வருஷம் எதுக்கு உங்களுக்கு எடுத்தது? உங்கள் கூடவே வந்ததுங்க பராசக்தின்னு ஒரு படம். அவங்களுக்கும் இதே சிக்கல் தான். வந்து அவங்க ரிவைசிங் கமிட்டி போனாங்க. நீங்கள் ரிவைஸ் கமிட்டி போக மாட்டேன்னு கோர்ட்டுக்கு நீங்கள் தான் போனீங்க. அவங்க ரிவைசிங் கமிட்டி போய் அந்த படம் வெளியே வந்தது. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கோர்ட்டுக்கு போனீங்க. அந்த கோர்ட்டில் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா பாஜகக்காரங்க தான் முடக்கிறாங்கன்னு கூட உங்களால் அன்றைக்கி சொல்கிறதுக்கு தைரியம் இல்லை. இப்போ கோர்ட்டுக்கு திருப்பி மறுபடியும் ரிவைசிங் கமிட்டி போய் ரிவைசிங் கமிட்டிலையும் திருப்பி உங்களுக்கு கோர்ட்டில் தான் அது இருக்குது.
சார் அதுதானே சார் விஜய் அவர்கள் சொன்னாரு, கூட்டணி போகாததுனால இது நடந்த சதி, அதனாலதான் ஜனநாயகன் படம் வரலன்னு அவர் சொல்லியிருந்தார். அவர் சொல்லவே இல்லை, இப்பதானங்க சொல்லியிருக்காரு. எல்லாரும் சொன்னாங்க, விஜய் தவிர எல்லாரும் சொன்னாங்க, விஜய் சொல்லவே இல்லை, எங்கேயுமே சொல்லி. விஜய் கட்சிக்காரங்களோ விஜயோ தாவேக்காரங்களோ யாருமே சொல்லவில்லை. தமிழக முதலமைச்சர் சொன்னாரு, நான் சொன்ன மாதிரி ராகுல் காந்தி சொன்னாரு, மித்த பேர் ஆட்கள் தான் சொன்னாங்க, விஜய் சொல்லவே இல்லை, இப்பதான் சொல்லியிருக்காரு. அப்போ முடக்குனாங்க, யாரோ முடக்கணும் தான் சொன்னாங்க. பிஜேபின்ற வார்த்தை இப்பதாங்க சொல்லியிருக்காரு. கிட்டத்தட்ட முதல் மாநாட்டுக்கு அப்புறம் இப்பதான் அவர் வந்து பிஜேபின்ற வார்த்தையே சொல்லியிருக்காரு. இருந்தாலும் சென்சார் போர்டுனால தானே அந்த படம் வராம இருந்துச்சு. விஜயோட முழுக்க தவறுங்க. நீங்க 27 காட்சிகள் இருக்கு, அதை நீக்கிட்டு கொடுங்கன்னா விஜய் நீக்கவே இல்லையே. நீக்காம சென்சார் போர்டு கொடுத்தா அவங்க என்ன பண்ணுவாங்க? 3 பேர்ல ஒருத்தர் வந்து அப்ஜெக்ஷன் சொல்றாரு, அப்ஜெக்ஷன் காட்சிகளை நீக்கி கொடுக்கவே இல்லையே. அதுக்கப்புறம் தான் நீக்கி கொடுத்தாங்க. இது முதல்ல நீங்க நீக்கி கொடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ஜனவரி மாசமே இந்த படம் வந்திருக்கும். ஜனவரி 9ஆம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆக வேண்டியது. அது முழுக்க டிலே பண்ணது விஜய் தானே, வேற யாருமே டிலே பண்ணல. சார் இதுல என்ன கேள்வினா, படங்கள் அப்படின்றது நிறைய வந்துட்டு தான் இருக்கு, அரசியல் காட்சிகள் அப்படின்றது நிறைய. இப்போ வந்து TN26 படம் முழுக்க விஜயை வச்சு கலாய்ச்ச மாதிரி நிறைய இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ மற்ற படங்கள்ல வந்தா அது தப்பில்லை, விஜய் படத்துல வந்து அது தப்புன்ற மாதிரி சொல்ல வராங்க. இல்ல, தவறுங்க. இது வந்து தவறு. இதுல வந்து பாத்தீங்கன்னா ராணுவ முத்திரைகள் வந்து தவறா வந்து பயன்படுத்த அனுமதியே வாங்கலைங்க. இவர் சினிமா தெரியாத மாதிரியே பண்றாரு. இவர் 33 வருஷம் சினிமால இருந்திருக்காரு. அந்த ப்ரொசீஜரே நான் ஃபாலோ பண்ண மாட்டேன், சினிமாலேயும் நான் ஃபாலோ பண்ண மாட்டேன், ரோட்லயும் நான் ஃபாலோ பண்ண மாட்டேன், SOPயும் நான் ஃபாலோ பண்ண மாட்டேன், நான் எதையுமே நான் மதிக்க மாட்டேன்னா சட்டத்திட்டம் இருக்குங்க. அந்த சட்டத்துக்கு உட்பட்டு தான் யாரும் பண்ண மாட்டேன். விஜய் நினைக்கிற மாதிரிலாம் இன்னைக்கு என் படத்தை கொடுக்குறேன் நாளைக்கு ரிலீஸ் பண்ணலாம் அப்படிலாம் பண்ண முடியாது. சினிமா சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்களை பகிர்ந்ததுக்கு நன்றி சார். நன்றி.